இன்று நாம் தரிசிக்கப் போகிற புண்ணிய ஸ்தலம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சூலூரில் அமைந்துள்ள 1300 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் ஆகும். உலகில் ஏற்படும் தீராத நோய்களையும் துன்பங்களையும் நீக்கி மக்களை காக்கும் தெய்வமாக விளங்குபவர் இக்கோவிலில் அருள்பாலிக்கும் வைத்தீஸ்வரர். சிவபெருமான் தாமே சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிய இத்திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இணையாக சொல்லப்படுகிறது. வரலாற்றுப்படி சூலூர் பல பெயர்களை கொண்டிருந்தது. அவை சுரலூர், சுரனூர், அரியபிராட்டி நல்லூர், வைத்தியநாதபுரம். சூலூரின் பழமையான பெயர் சுரலூர் என தெரிகிறது. சுரல் என்பது நாணல் வகையை சேர்ந்த ஒரு தாவரத்தின் பெயர். நொய்யல் நதியின் தென்கரையில் இந்த தாவரம் அதிகளவில் வளர்ந்ததால் இப்பகுதிக்கு சுரலூர் என பெயர் சூட்டப்பட்டது என கூறப்படுகின்றது. கிபி 18ஆம் நூற்றாண்டில் இது சுரனூர் என அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் இன்று நாம் அறிந்த சூலூர் என மருவியது. கரிகால சோழன் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சூழலில் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொள்கிறது. அதனால் பித்தம் பிடித்த அரசன் குரத்தி ஒருவரிடம் குறி கேட்க அவள் கொங்கு நாட்டில் மக்களை குடியேற்றி ஆலயங்களை கட்டினால் பித்தம் நீங்கும் என்று கூறினாள். அதன்படி கரிகால சோழன் தனது பரிவாரங்களுடன் வந்து கொங்கு நாட்டில் 36 பெரிய ஆலயங்கள், 320 சிறிய ஆலயங்கள் மற்றும் 32 அணைகள் கட்டி திருப்பணி செய்து தோஷத்தை நீக்கியதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. மேலும் கரிகால சோழன் தன்னுடைய படை வீரர்களுடன் இந்த பகுதியில் தங்கியிருந்த போது அவர்களுக்கு அருகில் இருந்தது சுயம்புலிங்க திருமேனி என தெரியாமல் படை வீரர்கள் தங்களது காயங்களுக்கு மருந்து போடுவதற்காக அதன் சிரசின் மீது மூலிகைகளை அரைத்து காயங்களின் மீது வைத்தனர். அதில் குணமடைந்ததும் அரண்மனை வைத்தியர் மூலமாகவே இது சுயம்புலிங்கம் என தெரிய வந்தது. உடனே கரிகால சோழன் அந்த சுயம்புலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வைத்தியலிங்கமுடையார் என திருநாமம் சூட்டி கற்றளி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார். இக்கோவிலில் சிவபூஜைகள் தடையின்றி நடைபெற கிபி 1168 முதல் 1195 ஆண்டுகளில் ஆட்சி செய்த 3ஆம் வீர சோழவர்மன் கொடையளித்த செய்தி சூலூரை அடுத்த செலக்கரைச்சல் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் கல்வெட்டில் காணப்படுகிறது. இதே தகவலை தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியீட்டான கோயம்புத்தூர் மாவட்ட கல்வெட்டுகள் தொகுதி 2 என்ற நூலும் உறுதிப்படுத்துகிறது. உள்ளூர் பக்தர்கள் கூறும் அற்புதங்களில் ஒன்றை பார்க்கலாம். கணபதி அம்மாள் என்பவரின் கனவில் ஈசன் தோன்றி, எனக்கு தேவையான பொருள் ஒன்று உங்களிடத்தில் உள்ளது, அதை என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள் என்று ஆணையிட்டார். கனவுபடி கணபதி அம்மாள் தோட்டத்தில் தேடிய போது நந்தியின் கொம்பு போல் 2 கொம்புகளுடன் முற்றிய தேங்காய்கள் 2 காணப்பட்டன. அவற்றை சுவாமிக்கு சமர்ப்பித்தார். அதில் ஒரு தேங்காயை இன்று வரை சன்னதி வலப்புறத்தில் கண்ணாடி பெட்டியில் வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இருபுறமும் நீர் சூழ்ந்த பகுதியில் இயற்கை எழில் கவரும் வகையில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தெற்கு நோக்கி ஒரு வாயிலும் கிழக்கு நோக்கி ஒரு வாயிலும் காணப்படுகின்றன. முதலில் கோபுரத்தையும் கொடியையும் தரிசனம் செய்து பின்னர் கிழக்கு வாசல் வழியாக சென்றால் மகாமண்டபம், அர்த்த மண்டபம் மற்றும் கருவறை ஆகியவை அழகுற காட்சியளிக்கின்றன. மகாமண்டபத்தினுள் நுழைந்ததும் கன்னிமூல கணபதி தரிசனம் அளிக்க அடுத்து அரசமர விநாயகர், தர்மசாஸ்தா, தட்சிணாமூர்த்தி, வன்னி விநாயகர், தொடர்ந்து லிங்கோத்பவர், சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் துர்கை பக்தர்களின் மனங்களை குளிர வைத்து அருள்பாலிக்கின்றனர். அர்த்த மண்டபத்தினுள் நுழைந்தவுடன்
மூலவர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். லிங்கத் திருமேனி சதுர வடிவ ஆவுடையாரில் அருள்பாலிக்க அலங்காரத்துடன் காட்சியளிக்கும் ஈசனை காண இரு கண்களே போதாது. மூலவர் சன்னதியின் இடப்புறத்தில் தையல் நாயகி அம்மன் அபய அஸ்தமாக அருள் வழங்கி நிற்கிறாள். ஈசனின் வலப்புறத்தில் முருகப்பெருமான் தேவியருடன் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். சைவ வைணவ ஒற்றுமையின் சின்னமாக இத்தலத்தில் தன்வந்திரி பெருமாள் சன்னதியும் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் ஸ்ரீ தன்வந்திரி பெருமானும் ஸ்ரீ வைத்தியநாத பெருமானும் இந்த திருத்தலத்தில் மருத்துவர்களாக இருந்து அருள்பாலிப்பது மிகவும் விசேஷமாகும். இத்திருத்தலத்தின் தலவிருட்சம் வேப்பமரம் ஆகும். இத்திருத்தலத்தின் தீர்த்தம் சங்கு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் லிங்கத் திருமேனி தீராத நோய்களை தீர்க்கும் வைத்தீஸ்வரமுடையாராக விளங்குகிறார். பக்தர்கள் பல்வேறு நோய்களில் இருந்து விடுபட நல்லெண்ணெய் காப்பு சாற்றி அதையே அருட்பிரசாதமாக பெற்று அருமருந்தாக பயன்படுத்துகின்றனர். மேலும் லிங்கத்தின் சிரசில் சாற்றப்பட்ட விபூதி மற்றும் வில்வ இலை அருட்பிரசாதமாக வழங்கப்படுகிறது. திருப்பூரில் பணியாற்றிய ஒரு வங்கி அலுவலர் உடல் முழுவதும் கட்டிகள் தோன்றி மிகுந்த வேதனைக்குள்ளானார். மருத்துவர்களின் சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. அப்போது அவர் இக்கோவிலுக்கு வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து நல்லெண்ணெய் பிரசாதத்தை மிகுந்த பக்தியுடன் முறையாக பயன்படுத்தினார். 6 மாதங்கள் கடந்தபோது அவரின் நோய் முற்றிலும் குணமாகி நலம் பெற்றார். திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் இத்தலத்தில் உள்ள பெருமான் மற்றும் நந்திகேஸ்வரருக்கு தாங்களே தங்கள் கைகளால் நல்லெண்ணெய் காப்பிட்டு முறையாக பூஜைகள் செய்தால் திருமணம் நடைபெறுவதை கண்கூடாக காணலாம் என பக்தர்கள் நம்புகின்றனர். குறிப்பாக திருமணத்தடை உள்ளவர்கள் நந்திகேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் காப்பிட்டு மாலை சாற்றி வழிபாடு செய்து பிறகு அந்த மாலையை பிரசாதமாக அணிந்து கொண்டு வைத்தியநாத சுவாமி பூஜையில் கலந்து கொண்டால் தடை விலகி விரைவில் திருமணம் நடக்கும் என்பது பலரால் அனுபவிக்கப்பட்ட உண்மை. இதனால்தான் இவர் கல்யாண குண நந்திகேஸ்வரர் என பக்தர்களால் போற்றப்படுகிறார். ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் இத்திருத்தலத்தில் நடைபெறும் அன்னாபிஷேகம் மிகுந்த விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதோடு ஒன்பான் இரவு, சூர்த்தடிந்த பெருவிழா, மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபத் திருவிழா போன்ற புனித நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மேலும் ஆருத்ரா தரிசனம், பைரவாஷ்டமி, ஆடி மாதம் முதல் ஞாயிறு, ஏகாதசி ருத்ராபிஷேகம் ஆகியவையும் இத்தலத்தில் முக்கிய திருவிழாக்களாகும். சூலூர் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலையில் 5 முதல் 8:30 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக தினமும் திறந்திருக்கும். இது மட்டும் இல்லை, கோவையை சுற்றி பேரூர் பட்டீஸ்வரர், கோணியம்மன், அணுவாவி சுப்பிரமணியர், சிறுவாணி நீர்வீழ்ச்சி, வெள்ளியங்கிரி மலை, ஈஷா, ஈச்சனாரி விநாயகர் கோவில், மருதமலை முருகர்னு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. கோவை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கோவில்களில் ஒன்றான மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவில் கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து பல்லடம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில் சூலூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு செல்ல கோவை நகரில் இருந்து போக்குவரத்து வசதிகள் உள்ளன. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் கோவைக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோயம்புத்தூர் சந்திப்பு ரயில் நிலையம் கோவிலில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இங்கிருந்தும் பேருந்து, ஆட்டோ, டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வசதிகள் ஏராளம். கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கிருந்து டாக்ஸி அல்லது ஆட்டோ மூலம் எளிதில் வந்தடையலாம். இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அவன் அருளுடன். நன்றி, வணக்கம்.